Dear friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் 2017 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் கேட்ட கொஷின். அதாவது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் 2 - 1 1 -1 2 - 1 1 -1 2. ஸோ இதனுடைய என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செக்குலர் ஈக்குவேஷன் எழுதி கால்குலேட் பண்ணோம். அதாவது ஏ மேட்ரிக்ஸ் minus lambda determinant lambda I determinant is equal to 0. So இதை வந்து என்ன சொல்கிறோம், secular equation or characteristics equation. So a minus lambda I is equal determinant is equal to 0. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இதில் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம இந்த செக்குலர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 minus lambda minus 1 1 minus 1 2 minus lambda minus 1 1 minus 1 2 minus lambda. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்குலர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 minus lambda. ஸோ இந்த ரோன் காலத்தை விட்டுட்டிங்கன்னா இது எப்படி எழுதலாம், 2 minus lambda into 2 minus lambda minus 1 into minus 1 into minus 1 plus 1 ஆயிரும். அதுக்கு அடுத்தது மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த ரோ காலத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா மைனஸ் 1 into 2 minus lambda minus, ஸோ இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1 into minus 1 into 2 minus lambda minus 1 into minus 1 minus 1 இருக்கும். ஸோ மைனஸ் இன் மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, இந்த ரோ காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1 into 1 வந்து 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 into 2 minus lambda மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 minus lambda. ஸோ இது மாதிரி கிடச்சி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் 2 minus lambda அப்படி வச்சுக்கோங்க. இந்த உள்ளுக்கு இருக்கிற ரெண்டு டைமும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are 4 minus 2 lambda. இந்த ஒவ்வொரு டைமும் 12 மல்டிபிள் பண்ணிங்க. 2 into 2 4. ஸோ 2 minus lambda minus 2 lambda. தென் minus lambda into 2 இப்படி எழுதலாம், minus 2 lambda minus lambda எப்படி எழுதலாம், plus lambda square, then minus 1. ஸோ இந்த 2 minus lambda ஓட இந்த வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த டைம் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1. ஸோ இதில் minus 1 into 2 minus lambda. ஸோ அந்த டைம் எப்படி எழுதலாம், minus 1 into 2 minus 2 minus 1 into minus lambda plus lambda எழுதலாமா. ஸோ ப்ளஸ் lambda தென் ப்ளஸ் 1. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 இன்ட்டு 1, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 minus 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் லேம்டா. ஸோ இது வந்து ப்ளஸ் லேம்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 minus லேம்டா உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இதை வந்து சால்வ் பண்ணிக்கங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். அதாவது 2 minus லேம்டா இன்ட்டு, ஸோ உங்களுக்கு வந்து 4, இங்கே minus 2 லேம்டா எப்படி எழுதலாம், minus 4 லேம்டா எழுதலாமா. ஸோ 4 minus 4 லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 1 minus 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 4, ஸோ அது எப்படி எழுதலாம், minus 1 + 4 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, minus 2 + 1 வந்து minus 1 எழுதலாம். minus 1 ப்ளஸ் லேம்டா, தென் அடுத்து ப்ளஸ் 1 1 minus 2 minus 1. ஸோ minus 1 ப்ளஸ் லேம்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டைமில் மல்டிபிள் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 டைமில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இதுவும் மறுபடியும் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 4 minus 1 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டைம் மட்டும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 minus 1 3 minus 4 லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர். இந்த டைம் எப்படி ஆயிருமா. ஸோ இதை என்ன பண்ணலாம், இந்த டைமோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்,
2 3s are 6 minus 4 2s are 8 minus 8 lambda plus 2 lambda squared minus 2 then minus lambda ஓட உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ minus 4 lambda then plus 4 lambda squared minus lambda into minus 4 lambda na minus 4 lambda squared then minus lambda cube then plus lambda. ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட் 2ஆல் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் தென் லேம்டாவோட உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம இதோட மல்டிபிள் பண்ணியிருந்துக்கலாம், பட் இதோட மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த டைம் பாருங்கள். அடுத்தது minus 1 into minus 1 minus 1 then 1 into plus lambda 1 into minus 1 minus 1 1 into lambda plus lambda. ஸோ இதை மறுபடியும் நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், கான்ஸ்டன்ட் டைம், அதாவது ஃபஸ்ட்டு மைனஸ் லேம்டா க்யூப் இருக்குது. ஓகேவா, ஸோ அது எழுதியாச்சு. அடுத்தது லேம்டா ஸ்கொயரில் பாருங்கள், இங்கே 2 லேம்டா ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 லேம்டா ஸ்கொயர் இருக்குது. ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் 6 லேம்டா ஸ்கொயர்னு வந்துருமா. ஸோ 2 + 4 வந்து 6 லேம்டா ஸ்கொயர். அடுத்து லேம்டா பாருங்கள், -8 லேம்டா, இங்கே -4 லேம்டா, ஸோ -12 லேம்டான்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளஸ் லேம்டா இருக்குது, இங்கே ப்ளஸ் லேம்டா, இங்கே ஒரு ப்ளஸ் லேம்டா. ஸோ டோட்டலாக 3 ப்ளஸ் லேம்டா இருக்குது. அதே மாதிரி -12, இங்கே -8, இங்கே -4, -12 லேம்டா. மைனஸில் பார்த்தீங்கன்னா -12 லேம்டா. ஸோ இதில் வந்து மைனஸில் இருக்கிறது வந்து -12 லேம்டா. ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3, ஸோ டோட்டலாக +3 லேம்டா. ஓகேவா, ஸோ -12ல் +3 போச்சுன்னா -9 லேம்டா. ஸோ உங்களுக்கு வந்து -9 லேம்டா. கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா +6 இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே இது பார்த்தீங்கன்னா -1, இங்கே -1, -2 இருக்குது. ஸோ +6, இங்கே -2, இங்கே -1, இங்கே ஒரு -1, -2, +6ல் -2 போச்சுன்னா +4. ஸோ +4 ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 0 வரும். ஓகே, ஸோ அல்லது இது எப்படி மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் லேம்டா க்யூபு -6 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 9 லேம்டா -4 ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து சொல்லுவோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், லேம்டா க்யூபு மைனஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 9 லேம்டா -4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இது மேட்ரிக்ஸில் இது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.